ம் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டி ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தார் அப்படின்ட்டு ம் இங்கால பிரிக்கிற நேரம் ஆதாமுக்குள்ளேயே அந்த ஏவாள படைச்சிருக்கான். அதுக்குள்ள வருது. அதாவது ஆமாம், அதாவது இதை சயின்டிஃபிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, முதல்ல அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பட் தியாலஜிக்கலாக தேவனுடைய படைப்பின் செயலிலே ஆதாமுக்குள்ளாக ஏவாள் இருந்திருக்கிறாள். எந்த வடிவத்தில் இருந்தால், எந்த உயரத்தில் இருந்தால் நமக்கு தெரியாது. அவனுக்குள்ளிருந்து ஏவாளை எடுக்கிறார் ஆண்டவர். அது விலா எலும்பிலிருந்து எடுத்ததாக ஒரு அடையாள குறிதான். இப்போ உதாரணத்துக்கு இப்படி புரியப்படாது, ஒரு விலா எலும்பு எடுத்து ஊதி அப்படி அல்ல, அது ஒரு அடையாள சொல்லு தான். விலா எலும்பிலிருந்து எடுத்தார் என்று சொல்லும்போது அதுதான் சொல்லல, அது ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம், மறைந்திருக்கும் அழகு. விலா எலும்பு மறைந்திருக்கிறது. அதை ஒரு அறிஞர் சொல்லாரு, விலா எலும்பு என்பது மறைந்திருக்கும் அழகை காட்டுகிறது. ஆகவே அவனுக்குள்ளாக மறைந்திருந்த அழகான ஒரு உயிரை வெளியே எடுத்தார். அவ்வளோதான். இது இன்னொன்று, இந்த தேவனுடைய இந்த படைப்பின் செயலை நம்ம கவனிக்கும்போது எகிப்திய புராணங்களை ஆய்வு செய்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எகிப்திய புராணங்களில் பெண்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் என்று எந்த கதையுமே கிடையாது. ஆனால் பைபிளில் தான் பெண் உருவாக்கப்பட்டதை குறித்து ஒரு தெளிவான கருத்து இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஒரு நுட்பமான ஒரு காரியத்தை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் குரங்கிலிருந்து பிறந்தாங்கன்னு வர்றாங்க இல்ல, அவங்க கூட மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் என்றால் சில கேள்விக்கு அவங்களால் பதில் சொல்ல முடியாது. ஒரு கேள்வி, சரி மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்பதை அவர்கள் சொல்லும்போது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, முதல் மனிதன் எந்த இடத்துல பிறந்தான்? தெரியாது. முதல் மனிதன் பிறந்தானா, முதலாவது பெண் பிறந்தாளா குரங்கிலிருந்து? இல்லையா? மனிதனிலிருந்து குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்கிறோம். மனுஷன் பிறந்தானா, ஆணு பிறந்தாதா, பொண்ணு பிறந்துச்சா? அடுத்தது, ஒரே குரங்குலன்னா 2 பேரும் பிறந்தாங்களா? புரியுதுல்ல? அடுத்த 2 வெவ்வேறு இடங்களில் பிறந்து எப்போ சேர்ந்தாங்க? இதுக்கெல்லாமே யார்கிட்டையும் பதில் இல்லை. இந்த பரிணாம கோட்பாடை நம்புகிறவங்ககிட்டையும் பதில் இல்லை. ஆனால் பைபிளில் மட்டும்தான் பதிலே இருக்கிறது. மனிதனிலிருந்து, ஆதாமிலிருந்து ஏவாளை படைத்தாருங்கிற பதில் பைபிளில் தான் தெளிவாக இருக்கிறது. பிறர் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. புராணங்களில் இல்லை, சயின்ஸில் பதில் இல்லை. புராணங்களில் இல்லை, விஞ்ஞானிகளிடம் பதிலே இல்லை. இல்லையா? இப்படி கருதுவோமா? ஆண்டவர் ஏதாம், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சயின்ஸில் வரும்போது ஆப்பிரிக்காவில் ஆண் பிறந்தாச்சு, ஆசியாவில் பெண் பிறந்தாச்சு குரங்கிலிருந்து. இவங்க எப்படி எங்கே சந்திச்சாங்க? இதுக்கு எல்லாமே அவங்கள்ட்ட பதிலே கிடையாது. ஆகவே அந்த மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்ங்கிற கோட்பாடில் கூட எக்கச்சக்க சிக்கல் இருக்குது. அவங்களே பதில் தர முடியாது. இப்போ அவங்க நம்மகிட்ட கேட்பாங்கல்ல, ஆண்டவர் மனிதனை படைத்தார் என்பது நம்புறியான்னு. நம்ம கேட்குறோம், நீ குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தார் என்றால் எங்கே பிறந்தான், எப்படி பிறந்தான், யார் யார் பிறந்தாங்கன்னு உள்ள பட்டியலை கொடுன்னு கேட்டால் அவங்கள்ட்ட பட்டியல் இல்லையே. அப்போ அவங்களும் நிரூபிக்க முடியாது. ஸோ ஆகவே நம்ம வேதத்தை நாம் நம்பும்போது இட் இஸ் எ ஸ்பெஷல் கிரியேட்டிவ் ஆக்ட். ஆண்டவர் மனிதனிடமிருந்து ஏவாளை பிரித்தெடுத்தது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து படைப்புகளிலும் விசேஷித்த படைப்பு மனிதனிலிருந்து ஏவாளை பிரித்தன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தட் இஸ் த லாஸ்ட் ஆக்ட் ஆஃப் காட். ஆண்டவர் ஓய்வு இருப்பதற்கு முன்பு கடைசி செய்த வேலை என்னதான்? ஆதாமிலிருந்து ஏவாளை பிரித்தெடுத்ததான். ஆகவே தேவனுடைய படைப்புடைய உச்ச நிலை தான் ஆணையும் பண்ணையும் பிரித்தெடுத்தது. ஸோ மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஆக்ட் ஆஃப் காட்.
கர்த்தர் ம் என்று வரும். ம் அதுக்கு விளக்கம் தர முடியுமா? ஆமாம், அதாவது ஏலோஹிம் என்றால் தேவன் என்று நம்ம பார்க்கிறோம், உயர்ந்தவர். ஜெகோவா என்று சொல்லும்போது சில நம்ம லார்டுன்னு பார்க்குறோம், கர்த்தர் மொழிபெயர்க்கிறோம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, எலோஹிம் என்கிற அந்த வார்த்தை நீங்கள் இறையியலில் படிக்கும்போது காடுக நேச்சரில் 2 நேச்சர் படிப்பீங்க. ஒருவேளை நீங்கள் படிச்சிருப்பீங்க, தமிழில் எழுதி கொள்ளுங்க, எல்லாவற்றையும் கடந்தவர். ஆங்கிலத்தில் டிரான்செண்டன்ஸ் ஆஃப் காட், டிரான்செண்டன்ஸ் ஆஃப் காட், TRANCENDENCE, டிரான்செண்டன்ஸ் ஆஃப் காட். அது டிரான்செண்டன்ஸ் ஆஃப் காட்னா எல்லாவற்றையும் கடந்தவர். அடுத்தது இம்மனன்ஸ் ஆஃப் காட், IMMANENCE, எம்மனன்ஸ், இம்மனன்ஸ் ஆஃப் காட். இம்மனன்ஸ் ஆஃப் காட்னா எல்லாவற்றுக்கும் உள்ளிருப்பவர், உள்ளிருக்கும் தேவன். அது எல்லாவற்றையும் கடந்த தேவன், இது எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிற தேவன். ஆகவே அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலோஹிம் என்கிற பெயரை குறிப்பிடும்போது அவர் சர்வத்தையும் கடந்து நிற்கிறவர் என்கிற பொருளை அது சொல்லுகிறது. சர்வத்தையும் கடந்து நிற்கிறவர். இம்மனன்ஸை பற்றி சொல்லும்போது சகலத்தோடும் தன்னை அடையாளப்படுத்துகிறவர். பாருங்க, ஆதாம் ஏவாளை படைத்து வரும்போதுதான் தேவனாகிய கர்த்தர் வாரார், யெகோவா தேவன் வாரார், யாவே வருகிறார். அவர் அவரோடு உறவாடுகிறதை காட்டுகிறது. அதனால்தான் இந்த யெகோவா என்கிற வேர்டு உடன்படிக்கையை கூறுகிற பெயர். தேவன் மனிதனோடு உடன்படிக்கை நம்ம தமிழில் சொல்வதாக இருந்தால் உடன்படிக்கையின் நாயகன் என்று சொல்லலாம். உடன்படிக்கையின் நாயகனாக தான் படைத்த மனிதனோடு உறவு கொள்ள விரும்புவதைத்தான் யெகோவா என்கிற பெயர் குறிக்கிறது. ஆமாம். ம் அதோட சேர்த்து அப்படியே நான் கேட்கிற கேள்வி சொன்னா, நன்மையை மட்டும் அனுபவித்து இருந்த ஆதாமால் எப்படி தீமையை உணர்ந்து கொள்ள முடியும்? தீமையை அறியாத ஆதாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஓகே ஓகே பிரதர். அதாவது ஓமையா சொல்லப்பட்டதா நன்மை தீமை அறியப்பட்டது, அறியக்கூடிய கனி என்பது ஓமையா அல்லது இது இந்த கனி உண்மையாவே அப்படி இருக்கா? வெரி குட். அதாவது கனியில் பாவமில்லை. ஏனென்றால் அந்த மரத்தை படைக்கப்பட்ட போது ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் படைத்தவர் என்ன சொன்னார்? நல்லதாக கண்டார். ஆக கனியில் பாவம் இல்லை. என்ன பண்ணுறாருன்னா, இவனுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததில்ல, இவனை சோதிப்பதற்கு டெஸ்ட் பண்ணுவதற்கான ஒரு ஊடகம்தான். அதாவது டெஸ்ட் பண்ணுவதற்கான ஊடகம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம குழந்தைகள் இருக்குன்னு வைங்களேன், ஐஸ்கிரீம் இருக்குது. உங்கள் ஏரியாவில் ஐஸ்கிரீம் பிரச்சனை கிடையாது. இங்கே நம்ம இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் சில பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் ஒத்து வராது. பாருங்க, ஐஸ்கிரீம் இஸ் குட், அது நம்ம உடலுக்கு நல்லது தான். ஆனால் குழந்தைக்கு சில ஒத்து வராது. அதனால் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்குது, நீ சாப்பிடாத, வேறு எதாவது எடுத்து சாப்பிடு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ்கிரீம் இருக்கும், ஸ்வீட் இருக்கும், சாக்லேட் இருக்கும், எல்லாம் இருக்கும். பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் எடுக்காத, நீ சாக்லேட் எடுத்து சாப்பிடுன்னு. பிள்ளை என்ன போய் சொல்லணும், என்ன செய்யும், ஐஸ்கிரீம் தான் எடுக்கும். ஐஸ்கிரீமில் தீமில்லை, அந்த பிள்ளைக்கு மீறுதல் தான் பிரச்சனை. அதுபோல் ஆதாமை டெஸ்ட் பண்ணதுக்கு வைத்த அந்த மரத்துடைய கனியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை சாப்பிடாதன்னு ஆண்டு ஒரு டெஸ்ட்டை வைக்கிறாரு, சாப்பிடானா சாப்பிடலன்னு. அதை மீறி போய் சாப்பிட்றதான் அவனுக்கு பிரச்சனை. அந்த டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமல் தான் பாவமாக மாறிச்சே தவிர கனியில் எந்த பாவமும் இல்லை. அவ்வளோதான். உங்கள் கேள்விக்கு பதில் வந்தா இல்லை அதில் ஏதோ விட்ட போல எனக்கு மனசில் சொல்லுது. எப்படி ஓகே.
ஓகே, அதான் சொல்லலை. சரி, இப்போ பாருங்கள், வெரி குட், நல்ல. இப்போ தான் ஒரு மிக நுட்பமான ஒரு இறையியல் இதுக்கு போகிறோம். மனிதனை ஆண்டோர் படைத்த போது சுய சித்தமுள்ளவனாக படைத்தார். நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஃப்ரீ வில்னு சொல்லுவோம், செல்ஃப் வில்னு சொல்லுவோம், இல்லை பிளைனாக வில்லுன்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சிடுங்க. நான் ஏற்கனவே ஒரு சொன்னேன், மனிதனுடைய அறிவை சோதித்தார், பாஸ் ஆகிட்டான். மனிதனுடைய உணர்வை சோதித்தார், பாஸ் ஆகிட்டான். இந்த டெஸ்ட் அவனுடைய சித்தத்தை சோதிப்பதற்கு. இந்த டெஸ்ட்டில் தான் அவன் தோல்வி அடைஞ்சான். இந்த டெஸ்ட் என்னன்னா, ஆண்டவர் அவனை ஏற்கனவே படைக்கும் போது ஃப்ரீ வில்லில் படைச்சிருக்கிறார். ஆனால் அந்த ஃப்ரீ வில் அவன் சரியாக பயன்படுத்துகிறானான்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறார். எப்படி அறிவை சோதித்தாரோ, எப்படி உணர்வை சோதித்தாரோ, அப்படி அவனுடைய ஃப்ரீ வில்லையும் டெஸ்ட் வைக்கிறார். அவன் என்ன சொல்லியிருக்கலாம், அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிட்டு ஆண்டவரோடு உள்ள உறவை அவன் தொடர்ந்துருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஃப்ரீ வில்ல அவன் தப்பாக சூஸ் பண்ணுறான். இப்படி தப்பாக சூஸ் பண்ணுடைய விளைவாக அவன் தனக்குள்ளாக நன்மையும் தீமையும் திட்டமிட்டு, அதாவது எப்படி தேவன் நல்லதையும் தீயதையும் அறிந்து செயல்படுகிறாரோ, இவன் அதே போல நல்லதையும் அறிந்து தீயதையும் அறிந்து தீயதை செய்யக்கூடிய பண்பை பெற்றுக் கொள்கிறான், அல்லது தீயதையும் செய்யக்கூடிய சுபாவத்தை தனக்குள்ளாய் வளர்த்து கொள்கிறான். ஆமாம், அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃப்ரீவில்ல அவன் பாசிட்டிவாக யூஸ் பண்ணாமல் நெகட்டிவாக யூஸ் பண்ணான். பாருங்கள், இன்றைக்கும் இதுலேயும் கவுன்சிலிங்கில் முக்கியமான பார்த்துருங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், மனுஷன் தோல்வி அடைவது எதில் தோல்வி அடைகிறான் தெரியுமா? சித்தத்தை பயன்படுத்துறது தான் தோல்வி அடைகிறான். பாருங்கள், அறிவில் ராக்கெட்டே விட்டுருவோம், அறிவில் முன்னேறிட்டான், மனைவியிடம் அன்பாக இருப்பான். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் எடுத்துக்கிட்டுங்களா, ஒரு சயின்டிஸ்ட்டு ரொம்ப அறிவில் மேலே போயிட்டான். அதே சயின்டிஸ்ட்டு மனைவியிடம் அன்பாக இருப்பான். ஆனால் அதே சயின்டிஸ்ட்டு மெய்யான தேவனை நம்ப மாட்டான். நல்லதை தெரிந்தெடுக்காமல் தீயதை தேர்ந்தெடுக்கிறான். எல்லா மனிதனும் இந்த இடத்துல தான் தோல்வியடைகிறான். எப்படி ஆதாம் சித்தத்தை செயல்படுத்துதல் தோல்வியடைந்தானோ, அதுபோல மனிதனாகிய நாம் அனைவருமே இன்றைக்கும் சித்தத்தை செயல்படுத்துகிறதுல தான் ஏதாவது ஒரு இடத்துல தோல்வி அடைவோம். தேவனுடைய உறவு கட்டாகுது. இந்த உறவை இழந்ததுதான் ஒரு தீமை என்பதை அறிந்து கொண்டார். அதான் அந்த பாயிண்டையும் ஏற்றுக்கொள்ளலாம், தவறொன்றுமில்லை. அந்த உறவு இழந்ததுனால தீமையை முதலாவது உணர்ந்தான். வெரி குட், தீமை உணர்ந்தான். ஆனால் அத்தோடு நில்லாமல் தீமையை தொடர்ந்து செய்யக்கூடிய மனதை பெற்றுக்கொண்டான். சரிதானே? ஓகே, இன்னைக்கு உள்ளதில் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, ஃபர்தராக நம்ம கவுன்சிலிங் அண்ட் தியாலஜியில் பயன்படுவது, மனிதனுடைய அறிவை சோதிப்பதிலே மனிதன் வெற்றி பெற்றான், தேவன் சோதித்த போது. உணர்விலே வெற்றி பெற்றான், சித்தத்திலே தோல்வி அடைந்தான். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான, நம்ம ஸ்பெஷலி கவுன்சிலிங்கில் முக்கியம். பட் இந்த இதனால தான் நம்ம சித்தத்தில் தோல்வி அடைஞ்சனால்தான் நம்ம ஒரு வசனத்தை புதிய ஏற்பாடில் வாருங்க, அது ரொம்ப முக்கியம். அதில் தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்காக ஜெபிக்கிறார். அந்த ஒரு காரியத்தில் தான் நமக்கு ஜெபிக்கிறார். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க சிஸ்டர்.
26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதெனதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த இதை கவனமா படிச்சோம்னா, நாம் ஏற்றபடி வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறோம். ஏற்றது எப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு ஜெபிக்கிறது நமக்கு தெரியல. அதனால ஆவியானவர் ஜெபிக்கிறார். ஏன்னா அதுதான் நமக்கு மோஸ்ட் வீக்கான ஏரியாவே. நமக்கு அறிவு வரும்படியாக ஆவியானவர் வேண்டல்ல, நமக்கு நல்ல உணர்ச்சி வரும்படியாக ஆண்டவர் வேண்டல்ல, நமக்கு நல்ல ஆண்டவருடைய சித்தத்தோடு இணங்கி வாழக்கூடிய தேவ சித்தத்தை உணர்ந்து ஜெபிக்கக்கூடிய தன்மைக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஏன்னா அதுதான் மனிதனுடைய இருக்கிற பார்ட்லே ரொம்ப வீக்கான பார்ட். இட் இஸ் நாட் அவர் ஹார்ட், இட் இஸ் அவர் வில். Our will is most weakest point in our life. அதனால்தான் நம்ம எப்போது சரியாக தெரிந்தெடுத்து பழகிறோமோ, அதாவது பைபிளில் எபிரேயரில் சொன்ன மாதிரி நல்லதையும் தீயதையும் பகுத்தறியத்தக்கதாக, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும். இல்லை, ரொம்ப டெஃபினிட்டாக நம்ம பிரித்து பழகும்போது தான் நம்மளோட வில்லு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இன்னும் தெளிவாக சொன்னால், the more we learn word of God clearly, the more we will discern correctly. ஆதாம் கர்த்தருடைய வார்த்தை உதாசீனப்படுத்துறபடினாலே தேவ சித்தத்தை மீறி செயல்பட்டான். நம்ம தேவ சித்தத்தை சரியா புரியலைன்னா நம்ம தவறான முடிவு எடுப்போம். அவனை போல அவன் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில தெளிவுடைய தான் நம்ம எடுக்கிற முடிவும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும்.